சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரம் தான். இன்னும் சில பேர் பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்துல குத்துபாக்கு முன்னாடி பாங்கு சொல்றாங்க, அந்த நேரம் தான். சில பேர் இமாம் மிம்பர்ல உட்கார்ந்தது 2 குத்துபாக்கு மத்தியில் உள்ள நேரம். சில நபர்கள் மக்கள் எல்லாம் தொழுகைக்காக நிற்பாங்கல்ல, அந்த நேரம் தான். இன்னும் சில பேர் அசருக்கு பின்னால் உள்ள நேரம். இன்னும் சில இமாம்கள் சொல்றாங்க சூரியன் மறையக்கூடிய நேரத்திலே அந்த நேரம் இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அவரு ஹாதிம் கிட்ட பணி செய்யக்கூடிய பெண்ணு கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க, சூரியன் மறைகின்ற பொழுது நேரம் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும், அது அவங்களுடைய வேலை. ஏன்னா சூரியன் மறையக்கூடிய செய்தியை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நம்ம சொன்ன உடனே அவங்க இஸ்திக்ஃபார் செய்து துஆ செய்ய ஆரம்பித்துவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நேரம் நான் சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருக்கும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். ஒரு விஷயத்தை என்ன விளங்கணும் அப்படின்னா, இமாம்களுடைய அந்த கருத்து பிரகாரம் ஜும்மாவுடைய நாள்ல பல நேரத்தை சொல்றாங்க. அந்த நேரம் எந்த நேரம் தெரியல. அதனால்தான் நிறைய இமாம்கள் சொல்லுவாங்க, ஜும்மாவினுடைய இந்த விசேஷமான நேரம் என்பது லைலத்துல் கத்ரை போன்று. லைலத்துல் கத்ர் எப்படி ஒற்றைப்படை இரவுகளில் மாற்றி மாற்றி வருமோ அதே போன்றுதான் இந்த ஜும்மாவினுடைய விசேஷமான அந்த நேரம் என்பது அல்லாஹ் மாற்றி மாற்றி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதை வைத்திருப்பான். அதனால ஜும்மாவினுடைய நாள் நுழைஞ்சதில் இருந்து வெள்ளிக்கிழமை ராத்திரியிலிருந்து அந்த நாள் முடிகிற வரைக்கும் ஹைரான காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இரண்டாவது விஷயமாக இமாம் கஸாலி அவர்கள் சொல்றாங்க, யுஸ்தஹப்பு அன் யுக்ஸர ஸலாத்து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முக்கியமான ஒரு தலைப்பு. இரண்டாவது ஜும்மாவுடைய நாள்ல நாம் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ரசூலுல்லாஹின் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத். ரசூலுல்லாஹின் மீது அதிகமாக ஸலவாத்தை நாம் ஓத வேண்டும் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஏன் ஸலவாத்தை ஓத வேண்டும்? நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு காரணம், ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு சென்றார்கள். சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி ரப்பை தரிசிக்கும் பாக்கியம், ரப்பை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது. ரப்பை பார்த்த பொழுது நாம் அத்தஹியாத்திலே ஓடுகிறோமே, அத்தஹியாத் முபாரகாத் என்கின்ற அல்லாஹ்விடம் அல்லாஹ்க்கு சலாம் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் தன்னுடைய காணிக்கையை எடுத்து வச்சார். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ்